ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சாவு விழுந்தது, வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா! இயேசு உயிர்த்து விட்டார். இயேசுவை நம்புவோருக்கு அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் மிக அதிகமானது. நம்பி அவரில் இணைவோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுவிலும் பிரியமானவர்களே, பாஸ்கா திருவிழுப்பு திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். சாவுக்கு சாவு மணி அடித்திருக்கிறார். புனித சின்னப்பர் சொல்வது போல, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்ற இந்த வார்த்தைகளுக்கு இயேசு இன்று பதிலளி கொடுத்திருக்கிறார். சிறப்பாக இன்றைய திருவிழிப்புக்கு ஒரு காரணம் சொல்லுவார்கள். நாம் அனைவரும் விழித்திருக்கிறோம். இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார், துயில் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் மட்டும் விழித்திருக்கவில்லை. நம்முடைய விழிப்பானது எதிர்பார்த்து காத்திருப்பது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு நம் மத்தியிலே வருவார் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பது, அதுதான் நம்முடைய விழிப்பு. ஆனால் சீடர்களோ பயத்திலே விழித்துக் கொண்டிருந்தார்கள். எங்கே தங்களை மீண்டுமாக பிடித்து கொண்டு போய் கொன்று விடுவார்களோ என்ற பயத்திலே கதவை மூடிட்டு தாழிட்டு பயந்து விழித்துக் கொண்டிருந்தார்கள். அதிகார வர்க்கத்தினர் எங்கே இந்த இயேசு கிறிஸ்து மீண்டுமாக உயிர்த்து விடுவானோ என்று காவல் காத்து விழித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாரோட விழிப்பும் ஒன்றுதான். ஆனால் இயேசு துயில் கொண்டிருந்தார். அவர் விழித்த பொழுது இந்த உலகமே விழித்துக் கொண்டது. இந்த இருள் அனைத்தும் விலகியது. ஏனென்றால் விழித்தவர் உலகிற்கு ஒளியாக வந்தார். மார்க் நற்செய்தியாளர் சொல்லப்போது போல, காலை கதிரவன் எழுந்த பொழுது என்ற செய்தியில் ஆரம்பித்திருப்பார். இயேசு கிறிஸ்து கதிரவன். ஈஸ்டர் என்றால் கிழக்கிலிருந்து உதிப்பது. ஈஸ்டர் கிழக்கிலிருந்து உதிப்பது. சூரியன் கிழக்கிலிருந்து தான் உதிக்கும். அந்த சூரியனுடைய ஒளியானது எப்படி பூமியில் படர்ந்திருக்கின்ற இருளை அகற்றுகிறதோ, அது போல இயேசு கிறிஸ்தனுடைய ஒளி, அவருடைய மரணம் இந்த பூமி மீது பறந்திருந்த பாவங்களை விலக்கியது. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அந்த ஒளி விலக்கியது. அந்த ஒளியின் அடையாளமாகத்தான் நாம் இன்றைய நாளிலே மெழுகுத்திரியை ஏற்றி கொண்டாடுகிறோம். நம்முடைய திருமுழுக்கை நினைவுபடுத்துகிறோம். கரங்களிலே ஏந்தப்படுகின்ற அந்த மெழுகுத்திரிக்கு எத்தனை காரணங்கள் சொல்லலாம் என்றால், தொடக்க நூலிலே நீரில் மீது தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒளி உண்டாகுக என்று சொன்ன பொழுது ஒளி உண்டாயிற்று. அப்பொழுது பூமி மீது இருந்த இருள் அனைத்தும் விலகியது என்று சொல்லப்பட்டிருக்கும். நாம் கரங்களில வைத்திருப்பது இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த ஒளியை. அந்த ஒளியை திருமுழுக்கின் போது குருக்கள் சொல்லுவார்கள், ஞான தந்தையரை பார்த்து, ஞான தாய் தந்தையரே, உங்கள் கரங்களிலே இந்த ஒளியானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதை அணையாமல் காக்கும் பொருட்டே உங்களோட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி ஒவ்வொருடைய இதயங்களிலும் ஒளிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒளி அணையாமல் காக்க வேண்டும். அந்த ஒளியை காக்கும் பொருட்டு தான் இன்று அதை நாம் நினைவுபடுத்துகிறோம், அதை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பாவத்தில் மரித்து மீண்டுமாக உயிர்த்தெழுகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ பேர் அவர் எழுந்துவிடக் கூடாது என்று காத்து கொண்டிருந்த பொழுது நமக்காக மீண்டும் அவர் உயிர்த்தெழுந்தார். நம்மை அவர் தனியே விட்டுவிட மாட்டேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களோடு வருவேன், உங்களோடு இருப்பேன், உங்களை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன், பெற்ற தாய் உங்களை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். ஒரு தாயை போல மக்களை பேணி காத்து வழிநடத்திய ஆண்டவர் நம் பிள்ளைகளை விட்டு பிரிந்திருப்பாரோ? இந்த உயிர்ப்பானது நம்மோடு அவர் இருப்பதற்காகவும் நம்மை வழிநடத்துவதற்காகவும் அவர் மேற்கொண்டது. இது சாதாரண உயிர்ப்பு அல்ல. இந்த உயிர்ப்பிலே பல விஷயங்கள் அடங்கி போய் கிடக்கின்றன. என்ன விஷயங்கள் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் எத்தனையோ பேர் விரும்பியது. ஏனென்றால் அவர் உண்மையை உறக்க சொன்னார். கடவுள் என்பவர் ஒரு இனத்தவருக்குத்தான் என்று சொல்லப்பட்ட பொழுது, இல்லை, அவர் எல்லாருக்குமானவர் என்று சொன்னார். இந்த உலகத்திலே உண்மையை சொல்லுகிறவன் ஏமாளி, பொய் சொல்லுகிறவன் புத்திசாலி. இதைதான் இந்த உலகம் நம்புகிறது. எங்கே ஒரு இடத்திலே ஒருவன் உண்மை பேசுகிறானோ அவன் பைத்தியக்காரன், எந்த இடத்திலே ஒருவன் பொய் பேசுகிறானோ அவன் புத்திசாலி, சுமார்ட்டா இருக்கிறான். இதுதான் இந்த உலகம் வைத்துக் கொண்ட பெயர். கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவன் இந்த உலகத்திலே ஏழையாகவே இருக்கிறான். ஊரை ஏமாற்றி உலகில் போடுகிறவன் பணக்காரனாக இருக்கிறான்.
இது எல்லாம் எந்த நோக்கத்துல நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த உயிர்த்தெழுதலோடு நாம் பார்க்க வேண்டும். இங்கே ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நல்லவன், கெட்டவன், புண்ணியவான், பாவிகள் எல்லாருக்குமாகத்தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவோட உயிர்ப்பு எல்லாருக்குமானது. இதுல எந்தவித பிளவுகளும் இல்லை, பாகுபாடுகளும் கிடையாது. ஆனால் இந்த உயிர்த்த இயேசுனுடைய அனைத்து அன்பையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உயிர்த்த இயேசுனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டுகிறார்கள். உயிர்த்த இயேசுவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய நிலை என்று வருகின்ற பொழுது, தாங்கள் ஒரு இடத்திலே நின்று பேசுகின்ற நிலை வருகின்ற பொழுது, சிலரை தாழ்த்தியும் சிலரை உயர்த்தியும் பேசுகிறார்கள். சிலருடைய பெயரை இந்த உலகத்திலே வணங்கப்பட வேண்டியது, வாழ்த்தப்பட வேண்டியது, ஆராதிக்கப்பட வேண்டியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை மட்டுமே. ஆனால் இன்று காசுக்காகவும் பணத்திற்காகவும் மனிதனே வாழ்த்துகிறான். எந்த அளவுக்கு என்றால், அவன் கொடுக்கிற காசுக்காக அவனை கடவுள் என்ற நிலையில கூட கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த உலகத்திலே மாலையிட்டு மரியாதை செலுத்த வேண்டியது கடவுளுடைய அடியார்களையும் கடவுளையும். ஆனால் இன்று எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல எல்லாருக்குமாக உயிர்த்தெழுந்த கடவுளுடைய அந்த உயிர்ப்பினுடைய மேன்மையை பற்றி தெரியாமலே நம் காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த உயிர்ப்பிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய செய்தி நம்ம கொடுக்கிறார். இந்த உயிர்ப்பினுடைய செய்தி என்னவென்றால், இது நிரந்தரம் அல்ல. நான் பட்ட பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கசையடிகள், கையிலும் காலையிலும் அடிக்கப்பட்ட ஆணிகள், வேதனைகள் எதுவும் நிரந்தரம் அல்ல. அனைத்தும் கடந்து போகும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது. நான் மீண்டுமாக வருவேன், உங்களோடு இருப்பேன் என்று இயேசு சொன்னதோட நோக்கமே இதுதான். இந்த உலகத்திலே நாம் துன்பத்தில் இருக்கிறோமா? கவலைப்படாதீர்கள், கடந்து போய்விடும். இல்லை, வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இன்பத்திலே இருக்கிறீர்களா? சந்தோஷப்படாதீர்கள், இதுவும் கடந்துவிடும். இந்த உலகத்திலே நிலையானது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆண்டவர் அவர் மாத்திரமே நிலையானவர். அவர் இருக்க பிடித்துக் கொள்வோம். ஏனென்றால் சின்னப்பர் சொல்வது போல, நம் ஆண்டவரே ஒப்பற்ற செல்வம். இந்த ஒப்பற்ற செல்வத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த ஒப்பற்ற செல்வமாகி இயேசுவை விட்டு குப்பையை தான் நம் வீட்டிலே சேர்த்து வைக்கிறோம். இந்த குப்பையை சேர்த்து வைப்பதனால் வாழ்வு வந்து விடாது. ஒருவன் செல்வந்தனாய் இருப்பதனால் அவனுக்கு வாழ்வு வந்து விடாது. அந்த பணத்திற்கு மதிப்பு எப்படி வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சாப விழுந்தது, வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார். இயேசுவை நம்புவோருக்கு அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் மிக அதிகமானது. நம்பி அவரில் இணைவோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்கும் பிரியமானவர்களே, பாஸ்கா திருவிழுப்பு திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். சாவுக்கு சாவு மணி அடித்திருக்கிறார். புனித சின்னப்பர் சொல்வது போல, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்ற இந்த வார்த்தைகளுக்கு இயேசு இன்று பதிலளி கொடுத்திருக்கிறார். சிறப்பாக இன்றைய திருவிழிப்புக்கு ஒரு காரணம் சொல்லுவார்கள். நாம் அனைவரும் விழித்திருக்கிறோம். இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார், துயில் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் மட்டும் விழித்திருக்கவில்லை. நம்முடைய விழிப்பானது எதிர்பார்த்து காத்திருப்பது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு நம் மத்தியிலே வருவார் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பது. அதுதான் நம்முடைய விழிப்பு. ஆனால் சீடர்களோ பயத்திலே விழித்துக் கொண்டிருந்தார்கள். எங்கே தங்களை மீண்டுமாக பிடித்து கொண்டு போய் கொன்று விடுவார்களோ என்ற பயத்திலே கதவை மூடிட்டு தாழிட்டு பயந்து விழித்துக் கொண்டிருந்தார்கள். அதிகார வர்க்கத்தினர் எங்கே இந்த இயேசு கிறிஸ்து மீண்டுமாக உயிர்த்து விடுவானோ என்று காவல் காத்து விழித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாரோட விழிப்பும் ஒன்றுதான். ஆனால் இயேசு துயில் கொண்டிருந்தார். அவர் விழித்த பொழுது இந்த உலகமே விழித்துக் கொண்டது. இந்த இருள் அனைத்தும் விலகியது. ஏனென்றால் விழித்தவர் உலகிற்கு ஒளியாக வந்தார். மார்க் நற்செய்தியாளர் சொல்லப்போது போல, காலை கதிரவன் எழுந்த பொழுது என்ற செய்தியில் ஆரம்பித்திருப்பார். இயேசு கிறிஸ்து கதிரவன். ஈஸ்டர் என்றால் கிழக்கிலிருந்து உதிப்பது. ஈஸ்டர் கிழக்கிலிருந்து உதிப்பது. சூரியன் கிழக்கிலிருந்து தான் உதிக்கும். அந்த சூரியனுடைய ஒளியானது எப்படி பூமியில் படர்ந்திருக்கின்ற இருளை அகற்றுகிறதோ, அது போல இயேசு கிறிஸ்தனுடைய ஒளி, அவருடைய மரணம் இந்த பூமி மீது பறந்திருந்த பாவங்களை விலக்கியது. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அந்த ஒளி விலக்கியது. அந்த ஒளியின் அடையாளமாகத்தான் நாம் இன்றைய நாளிலே மெழுகுத்திரியை ஏற்றி கொண்டாடுகிறோம். நம்முடைய திருமுழுக்கை நினைவுபடுத்துகிறோம். கரங்களிலே ஏந்தப்படுகின்ற அந்த மெழுகுத்திரிக்கு எத்தனை காரணங்கள் சொல்லலாம் என்றால், தொடக்க நூலிலே
நீரின் மீது தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒளி உண்டாகுக என்று சொன்ன பொழுது ஒளி உண்டாயிற்று. அப்பொழுது பூமி மீது இருந்த இருள் அனைத்தும் விலகியது என்று சொல்லப்பட்டிருக்கும். நாம் கரங்களில் வைத்திருப்பது இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த ஒளியை திருமுழுக்கின் போது குருக்கள் சொல்லுவார்கள், ஞான தந்தையரை பார்த்து, ஞான தாய் தந்தையரே, உங்கள் கரங்களிலே இந்த ஒளியானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதை அணையாமல் காக்கும் பொருட்டே உங்களோட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி ஒவ்வொருடைய இதயங்களிலும் ஒளிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒளி அணையாமல் காக்க வேண்டும். அந்த ஒளியை காக்கும் பொருட்டு தான் இன்று அதை நாம் நினைவுபடுத்துகிறோம், அதை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பாவத்தில் மரித்து மீண்டுமாக உயிர்த்தெழுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ பேர் அவர் எழுந்துவிடக் கூடாது என்று காத்து கொண்டிருந்த பொழுது நமக்காக மீண்டும் அவர் உயிர்த்தெழுந்தார். நம்மை அவர் தனியே விட்டுவிட மாட்டேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களோடு வருவேன், உங்களோடு இருப்பேன், உங்களை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன், பெற்ற தாய் உங்களை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். ஒரு தாயை போல மக்களை பேணி காத்து வழிநடத்திய ஆண்டவர் நம் பிள்ளைகளை விட்டு பிரிந்திருப்பாரோ? இந்த உயிர்ப்பானது நம்மோடு அவர் இருப்பதற்காகவும் நம்மை வழிநடத்துவதற்காகவும் அவர் மேற்கொண்டது. இது சாதாரண உயிர்ப்பு அல்ல. இந்த உயிர்ப்பிலே பல விஷயங்கள் அடங்கி போய் கிடக்கின்றன. என்ன விஷயங்கள் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் எத்தனையோ பேர் விரும்பியது. ஏனென்றால் அவர் உண்மையை உறக்க சொன்னார். கடவுள் என்பவர் ஒரு இனத்தவருக்குத்தான் என்று சொல்லப்பட்ட பொழுது, இல்லை, அவர் எல்லாருக்குமானவர் என்று சொன்னார். இந்த உலகத்திலே உண்மையை சொல்லுகிறவன் ஏமாளி, பொய் சொல்லுகிறவன் புத்திசாலி. இதைதான் இந்த உலகம் நம்புகிறது. எங்கே ஒரு இடத்திலே ஒருவன் உண்மை பேசுகிறானோ அவன் பைத்தியக்காரன், எந்த இடத்திலே ஒருவன் பொய் பேசுகிறானோ அவன் புத்திசாலி, சுமார்ட்டா இருக்கிறான். இதுதான் இந்த உலகம் வைத்துக் கொண்ட பெயர். கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவன் இந்த உலகத்திலே ஏழையாகவே இருக்கிறான். ஊரை ஏமாற்றி உலகில் போடுகிறவன் பணக்காரனாக இருக்கிறான். இது எல்லாம் எந்த நோக்கத்தில நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த உயிர்த்தெழுதலோடு நாம் பார்க்க வேண்டும். இங்கே ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நல்லவன், கெட்டவன், புண்ணியவான், பாவிகள் எல்லாருக்குமாகத்தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவோட உயிர்ப்பு எல்லாருக்குமானது. இதுல எந்தவித பிளவுகளும் இல்லை, பாகுபாடுகளும் கிடையாது. ஆனால் இந்த உயிர்த்த இயேசுனுடைய அனைத்து அன்பையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உயிர்த்த இயேசுனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டுகிறார்கள். உயிர்த்த இயேசுவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய நிலை என்று வருகின்ற பொழுது, தாங்கள் ஒரு இடத்துல நின்று பேசுகின்ற நிலை வருகின்ற பொழுது, சிலரை தாழ்த்தியும் சிலரை உயர்த்தியும் பேசுகிறார்கள். சிலருடைய பெயரை இந்த உலகத்திலே வணங்கப்பட வேண்டியது, வாழ்த்தப்பட வேண்டியது, ஆராதிக்கப்பட வேண்டியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை மட்டுமே. ஆனால் இன்று காசுக்காகவும் பணத்திற்காகவும் மனிதனே வாழ்த்துகிறான். எந்த அளவுக்கு என்றால், அவன் கொடுக்கிற காசுக்காக அவனை கடவுள் என்ற நிலையில கூட கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த உலகத்திலே மாலையிட்டு மரியாதை செலுத்த வேண்டியது கடவுளுடைய அடியார்களையும் கடவுளையும். ஆனால் இன்று எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே எல்லாருக்குமாக உயிர்த்தெழுந்த கடவுளுடைய அந்த உயிர்ப்பினுடைய மேன்மையை பற்றி தெரியாமலே நம் காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த உயிர்ப்பிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய செய்தி நம்ம கொடுக்கிறார். இந்த உயிர்ப்பினுடைய செய்தி என்னவென்றால், இது நிரந்தரம் அல்ல. நான் பட்ட பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கசையடிகள், கையிலும் காலையிலும் அடிக்கப்பட்ட ஆணிகள், வேதனைகள் எதுவும் நிரந்தரம் அல்ல. அனைத்தும் கடந்து போகும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது. நான் மீண்டுமாக வருவேன், உங்களோடு இருப்பேன் என்று இயேசு சொன்ன ஒரு நோக்கமே இதுதான். இந்த உலகத்திலே நாம் துன்பத்தில் இருக்கிறோமா? கவலைப்படாதீர்கள், கடந்து போய்விடும். இல்லை, வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இன்பத்திலே இருக்கிறீர்களா? சந்தோஷப்படாதீர்கள், இதுவும் கடந்துவிடும். இந்த உலகத்திலே நிலையானது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆண்டவர் அவர் மாத்திரமே நிலையானவர். அவர் இருக்க பிடித்துக் கொள்வோம். ஏனென்றால் சின்னப்பர் சொல்வது போல, நம் ஆண்டவரே ஒப்பற்ற செல்வம். இந்த ஒப்பற்ற செல்வத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த ஒப்பற்ற செல்வமாகி இயேசுவை விட்டு குப்பையை தான் நம் வீட்டிலே சேர்த்து வைக்கிறோம். இந்த குப்பையை சேர்த்து வைப்பதனால் வாழ்வு வந்து விடாது. ஒருவன் செல்வந்தனாய் இருப்பதனால் அவனுக்கு வாழ்வு வந்து விடாது. அந்த பணத்திற்கு மதிப்பு எப்படி வந்தது?
ஒருவன் செல்வந்தனாய் இருப்பதால் அவனுக்கு வாழ்வு வந்து விடாது. அந்த செல்வம் அவனை காப்பாற்றாது. புனித சின்னப்பர் சொல்லுவது போலத்தான், ஒப்பற்ற செல்வமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கின்ற அனைத்து செல்வங்களையும் குப்பை என கருதினேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த குப்பையை தான் நாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒப்பற்ற செல்வமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுகிறோம். இந்த உயிர்ப்பின் பெருவிழாவிலே இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை நாம் தியானித்து பார்ப்போம். அவருடைய வேதனைகளை நாம் தியானித்து பார்ப்போம். அவருடைய வலிகளை நாம் தியானித்து பார்ப்போம். விரதம் இருப்பதனாலும் நம்மையே வருத்திக் கொள்வதனாலும் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அவருடைய மரணம் எதற்காக? அவருடைய பாடுகள் எதற்காக? அவருடைய வேதனை எதற்காக? எல்லாம் நமக்காக. இந்த வேதனைகளை நாம் நினைத்து பார்ப்போமானால் மீண்டுமாக நாம் தவறு செய்ய மாட்டோம், பாவத்தில் உழல மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய துன்பங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய பாவங்களும் தான் அவரை சிலுவை சாவுக்கு உயர்த்தியது, சிலுவை சாவுக்கு தன்னை கையளிக்க வைத்தது. அதனால் இயேசு மீண்டுமாக உயிர்த்தெழுந்து விட்டார், நமக்காக ஒரு முறை எழுந்து விட்டார். இவர் நம்முடைய தலைமை குரு. இந்த தலைமை குரு பலி செலுத்த வேண்டியவர், ஆனால் தன்னையே பலியாக கொடுத்திருக்கிறார். ஒரு முறை அவர் செய்த இந்த ஒப்பற்ற தியாகம் உலகில் இருக்கின்ற அத்தனை பாவங்களையும் கழுவியது. அதனால் இனிவரும் காலங்களிலே மீண்டுமாக அந்த பாவத்தை செய்யாதவாறு நம்மை பார்த்துக் கொள்வோம். இந்த பாஸ்காவில இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்வோம். எப்படி மெழுகுத்திரியை ஏந்தி நம்முடைய திருமுழுக்கை புதுப்பித்துக் கொள்கிறோமோ, இயேசு கிறிஸ்து என்னிலே இருக்கிறார் என்பதை மீண்டும் அறிக்கையிடுகிறோமோ, அதை வாழ்நாள் முழுவதும் செய்வதற்கான வழியை நாம் தேடுவோம். இன்று மட்டும் இதை செய்துவிட்டு நாளை மறந்து விடுவதல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு பாஸ்கா தான், ஒவ்வொரு நாளும் நமக்கு புனித வெள்ளி தான், ஒவ்வொரு நாளும் நமக்கு புனித வியாழன் தான். இயேசுவோடு நாம் நடப்போமானால் எல்லா நாளும் அவருக்குரிய நாளை. நாம் துன்பங்கள் செய்கின்ற பொழுது மீண்டுமாக ஒரு புனித வெள்ளி வருகிறது. நாம் உதவி செய்கின்ற பொழுது மீண்டுமாக ஒரு புனித வியாழன் வருகிறது. நாம் இறைவனை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு குற்றங்கள், குறைகள், பாவங்கள் செய்யாமல் இறைவனோடு இணைந்து நாம் வாழ்கின்ற பொழுது மீண்டுமாக ஒரு பாஸ்கா இரவை நாம் கொண்டாடுகிறோம். அதனால் முடிந்தவரை இறைவனுக்குரிய மக்களாக நாம் வாழ்வோம். ஏனென்றால் இந்த பாஸ்கா கடந்துவிடும். பாஸ்கா என்பது கடந்து போவது, இந்த பாஸ்காவும் கடந்துவிடும். ஆனால் இயேசு நிலையானவர், மெய்யானவர், மாறாதவர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாமும் அவர் போலவே இருக்க வேண்டும். அதனால் நாமும் இந்த நாளை கடத்திவிடக் கூடாது. இறைவனுக்குரிய மக்களாக அவரோடு வாழ வேண்டிய ஆசிரியை கேட்டுதான் மன்றாட வேண்டும். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். இயேசு வெற்றி கொண்டார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.